எத்தனையோ துவாக்கள் சொல்கிறோம் நாம், எத்தனையோ சூறாக்களுடைய மகிமைகளை சொல்கிறோம் நாம். வெறுமின்ன வியூவர்ஸ் அதிகமாக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம எதையும் சொல்கிறது இல்லைங்க. நாம் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் பொழுது இதிலிருந்து யாராவது சிலராவது அதை எடுத்து வாழ்க்கையில் பின்பற்றுவார்களே என்ற எண்ணமும், இதை நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தான் இப்படியான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர வைக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான, சொல்வதற்கு மிகவும் லேசான, அதே நேரத்தில் கூடுதலான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான், அது சுருக்கமான வார்த்தைகள் தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உள்ளபடியே இத்தனை நாட்கள், இத்தனை வயதிலே நாம் இவ்வளவு தூரம் நாம் இதை இழந்து விட்டோமே என்ற எண்ணமும் கவலையும் நமக்கு ஏற்படுது. என்ன திக்கிறது, அதனால் என்ன பலன் கிடைக்க போகுது, அதுதான் இந்த காணொளியில் முழுமையாக சொல்ல போகிறேன். கடைசி வரை கேளுங்கள், பாருங்கள். நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும். இதை ஓதுகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருளட்டும். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் உது செய்கிறீர்களோ, எல்லாருமே உது செய்கிறோம் இல்லையா? எப்போ உது செய்வோம்? தொழுகைக்கு உது செய்வோம், குரானை ஓதுறதுக்கு, குரானை தொடுறதுக்கு உது செய்வோம். இதை தாண்டி மக்காவுக்கு போனால், உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனால் அங்கே தவாஃப் செய்யணும்னா உது செய்வோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களெல்லாம் பாக்கியவான்கள், 24 மணி நேரமும் ஒதுவோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய வழக்கமும் நம்மிலே சிலருக்கு இருக்கிறது. ஒது முறிஞ்சிடுச்சுன்னா உடனே ஒது செஞ்சுருவாங்க, ஒதுவை புதுப்பிச்சுக்குவாங்க. சில நபர்கள் இருக்கிறார்கள், தூங்கும் பொழுது ஒது செய்வாங்க. இதெல்லாம் பெரிய பாக்கியம், பெரிய நன்மைகள் உரியது. அல்லாஹ் அதற்குரிய பலன்களை எக்கச்சக்கமாக வைத்திருக்கிறான். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அது சார்ந்த ஒரு காணொலியை தனியாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இப்போ சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, ஒது செஞ்சு முடித்த உடனே இந்த திக்கரை ஓதணும். என்ன திக்கிறது? முதல்ல அந்த திக்கரை பார்த்துருவோம். அதற்கடுத்து அதில் ஓதக்கூடிய, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்கிறீர்களோ, ஒது முடிச்ச பின்னாடி இந்த திக்கரை ஓதணும். என்ன திக்கிறது? சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. ரொம்ப ஈஸியானது தானே, உங்களுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சது. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலை. மறுபடியும் சொல்லித்தரவா? ரொம்ப ஈஸியான திக்ரு. இது தனியாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடணும்னு கூட தேவை கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ரு. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலை. ரொம்ப எளிமையான திக்ரு. இறைவா, உன்னை நான் துதிக்கிறேன், உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை துதிக்கிறேன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உன்னிடத்தில் நான் என்னுடைய பாவத்திற்கான மீட்சியை, தௌபாவை நான் வேண்டுகிறேன். இதுதான் இதனுடைய பொருள். இந்த திக்ரை எப்போ ஓதணுமா? எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஒதுவுக்கு பின்னாடி இந்த திக்ரை ஓதணுமா? ஓதுனா என்ன கிடைக்கும்? இது எவ்வளோ பெரிய திக்ரு தெரியுமா? எவ்வளோ வெயிட்டான திக்ரு தெரியுமா? இது ஒரு தடவை இந்த திக்ரை நீங்கள் ஒதுவுக்கு பின்னாடி ஓதிட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வார்த்தைகளுக்குரிய நன்மையை, இந்த வார்த்தைகளுக்குரிய பலனை அல்லாஹ் ஒரு துண்டு காகிதத்திலே, ஒரு பெரிய ஏட்டிலே அல்லாஹ் இதை எழுதி விடுகிறான். எழுதி அதை மூடி விடுகிறான். மூடினது மட்டும் இல்லை, அதற்கு முத்திரை குத்தி விடுகிறான். முத்திரை ஏன் குத்துவாங்க? அதை யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, அதை யாரும் திறக்கக்கூடாதுன்றதுக்காண்டி. இந்த வார்த்தையை ஒரு அடியான், ஒரு அல்லாஹ்வினுடைய நல்லடியார், ஒரு மனிதர் ஓதிவிட்டால் அதை ஒரு ஏட்டில் எழுதி அதை மூடி அதற்கு முத்திரை குத்தி அல்லாஹ் அப்படியே வைத்து விடுவான். எதுவரை என்றால் மறுமை நாள் வரை அதை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்போடு இருக்கும். எதுக்கு அல்லாஹ் பாதுகாக்கிறான்? எந்த ஒரு கெடுதியும், எந்த ஒரு நிலையும் அந்த முத்திரையையும் ஓப்பன் செய்ய முடியாது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அழிக்க முடியாது. அவ்வளவு மகத்தான நன்மைக்கு சொந்தக்காரர் அந்த மனிதர் என்பதை அந்த முத்திரையை ஓப்பன் பண்ணி நாளைக்கு மறுமையில் அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்கின்றத அல்லாஹ் ஆச்சரியத்தோடு தன் அடியார்களுக்கு சொல்லுவான் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியமான திக்ரு பார்த்தீங்களா? நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பாதுகாத்து வைப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் பாதுகாத்து ஞாபகத்தில் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்? என் பிள்ளை என்கிட்ட சொன்ன செய்தி, என் மனைவி என்கிட்ட சொன்ன செய்தி, என்னுடைய கணவன் என்னிடத்திலே சொன்ன செய்தி, என்னுடைய தகப்பனார் என்னிடத்திலே சொன்ன செய்தி,
என்னுடைய மாணவர்களிடத்திலே சொன்ன செய்தி, நான் பணி செய்யக்கூடிய இடத்திலே அவர்களிடத்திலே சொன்ன செய்தி, என்னுடைய பணியாளரிடத்திலே நான் சொன்ன செய்தி எல்லாமே ஞாபகத்தில் இருக்குமா? ஒரு கடத்தில் மறந்துடுவோம். ஐயோ மறந்துடுச்சுங்க, நீங்கள் சொன்னதே மறந்துட்டேன், அப்படி சொன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே என்று யோசிக்கத்தான் பல நேரங்களிலே நாம் செய்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒதுவுக்கு பின்னால் இந்த கலிமாவை சொல்லும் பொழுது அல்லாஹ் மறக்காமல் அதை ஒரு ஏட்டில் பதிவு செய்து முத்திரையிட்டு பாதுகாக்கிறான் என்றால் அந்த வார்த்தை எவ்வளவு கூடுதல் நன்மைகளை பெற்றதாக இருக்கும், எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய நன்மைக்கு சொந்தக்கார வார்த்தையாக அது இருக்கும் என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். எதை நாம் பாதுகாத்து வைப்போம்? பொதுவாக நாம் லாக்கரில் போட்டு எதை பாதுகாப்போம்? விலை உயர்ந்த பொருட்களை, இல்லையா? தங்கத்தை லாக்கர் பண்ணி வச்சுருக்கோம், விலை உயர்ந்த ஜாமான்களை வைத்திருக்கிறோம், நம்முடைய காசு பணங்களை நாம் பாதுகாப்பான பெட்டகங்களிலே வைத்திருக்கிறோம், நம்முடைய ஆவணங்களை நமக்கான உண்டான ஆவணங்கள், நம்மள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, பேங்க் பாஸ்புக் இருக்குது, நம்மள்கிட்ட ஆதார் இருக்குது, நம்மள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இதனுடைய ஒரிஜினல்களை எல்லாம் எடுத்து லாக்கரில் வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்போம், இல்லையா? மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்போம். அது மிஸ் ஆச்சுன்னா போச்சு, வாழ்க்கையே போச்சு, சர்டிஃபிகேட்ஸ் தொலைஞ்சுன்னா என்னாச்சு என்று கவலைப்படுவோம், இல்லையா? அந்த மாதிரி விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற பொருளை அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக வைத்திருப்போம். அந்த அளவுக்கு நன்மைகளில் விலை மதிப்பற்றது இந்த திக்ரை ஓதுவதனால் கிடைக்கிறது என்பதனாலே தான் அதை எழுதி வைத்து முத்திரையிட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த விலை மதிப்பற்ற நன்மைகளில் எண்ணவே முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த திக்ரை நாம் இனிவரும் காலங்களில் எப்பொழுது உது செய்தாலும் இதை நாம் கண்டிப்பாக ஓதிவிட வேண்டும். கவனத்தில் கொள்ளுங்கள், நினைவில் வையுங்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், ஓதுகிற தௌஃபீக்கை எனக்கு கொடு என்று கேளுங்கள். எத்தனையோ துவாக்கள் சொல்கிறோம் நாம், எத்தனையோ சூறாக்களுடைய மகிமைகளை சொல்கிறோம் நாம். வெறுமின்ன வியூவர்ஸ் அதிகமாக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம எதையும் சொல்கிறது இல்லைங்க. நாம் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் பொழுது இதிலிருந்து யாராவது சிலராவது அதை எடுத்து வாழ்க்கையிலே பின்பற்றுவார்களே என்ற எண்ணமும், இதை நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தான் இப்படியான விஷயங்களை உங்களிடத்தில் பகிர வைக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த மாதிரியான துவாக்களை ஓதுகிற தௌஃபீக்கை, இந்த சூறாக்களின் பலன்களை செய்து தெரிந்து கொண்டோம், இதை ஓதுகிற வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக கேட்டால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அமல் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட பாக்கியமான மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.